ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். மகாநதியில் அடுத்த சம்பவம் ரெடி ஆயிடுச்சு. எஸ், அப்கமிங் டெம்பிள் ஷூட் வரப்போகுது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருந்தேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த கோவிலுக்கு பசுபதி, ராகினி, நிவின் எல்லாருமே வந்திருக்காங்க. என்னடா இது, எதுக்கு இவங்கெல்லாம் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம். அதுவும் நம்ம ஹீரோவோட லுக் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்குது. உள்பனியன் போட்டிருக்காரு, அந்த ஷர்ட்டை வந்து விரிச்சு விட்ட மாதிரி நிற்கிறாரு. அதே மாதிரி நம்மளோட காவேரியும் ஏதாவது 1-2 பிக்கில் அப்படி இருந்தால் பரவாயில்ல, ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படி தான் இருக்கார். வெயிலுக்காக அப்படி இருக்காரா என்னன்னு தெரியலை. ஆனால் என்னென்னு சீரியல் பார்க்கும்போது தான் தெரியும். இந்த பக்கம் காவேரியும் கொஞ்சம் துணியெல்லாம் நனைஞ்சா மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அதுவுமே எனக்கு கன்ஃபார்மாக தெரியலை. இன்னொரு பக்கம் நிர்மல் அவர் இருந்த உடனே நான் சொல்லியிருந்தேன் திஸ் ஆர் தட் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ரீல்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வந்து அந்த ரீல்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அப்கமிங் கோவிலில் பார்த்தீங்கன்னா யாரோட காஸ்டியூமும் என்கேஜ்மெண்ட் காஸ்டியூம் மாதிரி இல்லை. இது ஏதோ பக்காவாக காவேரியை வந்து பழிவாங்கிறதுக்காக வந்திருக்காங்களோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இங்கே ராகினி நின்றுருக்க அந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கட்டையும் அதுவும் இதுவுமா இருக்குது. அந்த கோவில் பக்கத்துலேயே தான் நினைக்கிறேன் இதுவும் லொக்கேஷன். எனக்கு தெரிஞ்சு ஒன்று காவேரியை கடத்துறது, இல்லை காவேரிக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்ட்டு வந்திருப்பாங்களோ அப்படின்னு தோணுது. கன்ஃபார்மாக தெரியலை. ஏன்னா இந்த நிச்சயத்தை நிறுத்தி அவங்க அப்பாவை போலீஸ்க்கு அனுப்புனதுனால பழி வாங்கிறதுக்காக வந்திருப்பாங்களோ அப்படின்ட்டு. இந்த விஷயம் தெரிஞ்சு நிவின் வந்திருக்காரா, இல்லை எதேச்சியாக நிவின் வந்திருக்காரா அப்படிங்கிறத பற்றி தெரியலை. ஆனால் நிவின், விஜய் 2 பேரும் மீட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க 2 பேர் பேசுகிறத வச்சு, அதாவது இந்த என்கேஜ்மெண்ட்டை எதுக்கு நிறுத்தினாங்க அப்படி ஏதாவது பேசும்போது அவங்க 2 பேரோட தாட் எல்லாமே வந்து காவேரிக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி எபிசோடில் ரொம்பவே பாவமாக தான் இருந்துச்சு விஜயை பார்க்கறதுக்கு. உண்மையிலேயே காவேரி பக்கம் ஸ்டாண்ட் பண்ணோம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. அப்பயும் பாஞ்சிட்டு போனவங்களெல்லாம் தடுத்தாரு. ஆனால் இன்னொரு பக்கம் காவேரி மேலே செம்ம கோவத்தில் இருக்காரு. என்னென்னா இங்கே வளர்த்த சித்தி, அந்த பக்கம் தாத்தாவை ப்ளேம் பண்ணுறாங்க சித்தி. தாத்தாவும் அசிங்கப்படுற மாதிரி ஆயிடுச்சு. இந்த பக்கம் நீ என்னடா பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்த அப்படின்னு கேவலமாக கேட்குறாங்க. எதுவுமே செய்ய முடியாமல், வாய் பேச முடியாமல் ஊமையாகவே நின்னார். அந்த ஒரு வருத்தம் அவர் ஃபேஸில் ரொம்பவே தெரிஞ்சுது. சித்தி, தாத்தா இவங்கெல்லாம் ஃபீல் பண்ணுறத அவரால் பார்க்கவே முடியலை. காவேரி இதை செய்ய போகிறாங்க அப்படின்ன உடனே போல்டாக செய்கிறாங்கன்னு தான் யோசித்தேன். ஆனால் இங்கே விஜயை கொஞ்சம் யோசிச்சிருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு சீரியல் டெலிகாஸ்ட் ஆனதுக்கப்புறம். அப்கமிங் மறுபடியும் ஒரு சம்பவம் ரெடி ஆயிருக்கு. என்னென்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களோட கருத்து என்ன? இந்த ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்ஸை பார்க்கும்போது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.